வணக்கம், வெல்கம் டு கார் ஆடி ஜோன் சென்னை ராயப்பேட்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை கிராஸ் அதோட ஆடியோ அப்கிரேட். இந்த காரில் ஒரு 2-வே ஆக்டிவ் ஆடியோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, JL-ஓட 2-வே காம்பனண்ட் C1650SC அந்த மாடலோட காம்பனண்ட் 2 பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் ஆக்டிவ் காம்பனண்ட்டாகவும் ரியரில் வந்து பாசிவ் காம்பனண்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு 4 channel லேம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 7 மெகாஸோட 4 channel லேம்ப். அதை தவிர ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர், டவுன் ஃபயர் சப்வூஃபர். இது வந்து நாகாமிச்சி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ப்ராசஸர் வந்து நாகாமிச்சியோட 8 channel DSP யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றது ஃபர்தர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த காரில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் JL-ஓட காம்பனண்ட் வந்து ஆக்டிவாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ட்வீட்டர்ஸ் மட்டும் டேஷ்போர்டில் ஒரிஜினல் ப்ரொவிஷனில், தட் இஸ் மிட் ரேஞ்ச் எங்கே வருமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டோர் பேனல்ஸில் வந்து ஷமாஃப் அதோட டேம்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வாட்டர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 3 லேயர்ஸ் டேம்பிங் பண்ணியிருக்கோம். 2 லேயர்ஸ் டேம்பிங், 1 லேயர் வந்து ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரியரில் வந்து பேசிவ் தான், அதை ஆக்டிவ் பண்ணல. ரியரில் வந்து காம்பனண்ட்டாக அப்படி பேசிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ட்வீட்டர்ஸுமே டோர் பேனலில் மவுண்ட் பண்ணியிருக்கோம் நீட்டாக. அதுவும் இந்த ஒரு பார்க்குறதுக்கு அக்லியாக இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சப்வூஃபர்ஸ், ஆம்பிளிஃபையர், டிஎஸ்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பூட்டில் லாஸ்ட் சீட்டுக்கு பின்னாடி சப்வூஃபரை வந்து அந்த கொடுத்துருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டிஎஸ்பியும் 4 channel லேம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக மேலே அந்த ட்ரே எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்-ஆன், நம்ம ஏதோ ஆட்-ஆன் பண்ணியிருக்கோம், தட் இஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்மெண்ட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தெரியாமல் அந்த சப்வூஃபரும் சரி அந்த ட்ரேயும் சரி மிங்கிளாகி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் இந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு லாஸும் இருக்காது. இல்லை, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ கஸ்டமரும் அந்த ஃபிட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தது வந்து சப்வூஃபர் வந்து ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி எப்போதும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரிஜினல் ப்ரொவிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தேன். பட் அது மாதிரி வேண்டாம், ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு யோசிச்சாங்க. ஸோ அதனால தான் இந்த பூட்டில் வந்து இந்த சப்வூஃபரை, டவுன் ஃபயர் சப்வூஃபரை இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து இதை மாதிரி பண்ணினோம். ஸோ அவுட்புட்டும் நீட்டாக வந்திருக்கு. கஸ்டமர் ஹாப்பி. இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.